ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா July 7. என்னன்னா திடீர்னு Xpulse ஓட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணோம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து என் வண்டி எடுத்துன்னு போயிருக்கான் NS 200. அண்ட் ரொம்ப நாளாக வந்து என்னடா NS கண்ணிலே காமிக்க மாட்டேன்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தேன். அப்புறம் MT வந்ததுலேருந்து MTயை ஓட்டிகிட்டு இருக்கீங்க NS காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து வீட்லேயே தான் இருக்கான் பத்திரமா. நம்ம வந்து MT ரிலேட்டட் வீடியோஸாக போடவே தான் NS வந்து இன்னும் எடுக்கல. ஸோ அவன் வந்து வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான். சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்லாம் ஒவ்வொரு ஜென்ரல் சர்வீஸ் விடுறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ வண்டி ஊருக்கு போயிட்டு வந்ததில் சஸ்பென்ஷன் ஏதோ ஆடுதுன்ற மாதிரி சொன்னான். ஐயோ ஸோ அது போயிட்டு ரெடி பண்ண போகிறோம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கூட தெரிலடா சைடில். அந்த ஷோரூம் வந்து கரெக்டாக சென்ட்ரலில் இருக்குது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஒரு லெஃப்ட்டு மோகனா ஆட்டோமொபைல்ஸோ என்னமோ பார்த்தேன் மேப்பில். ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் பார்த்துட்டு ஜென்ரலாக செக் பண்ண வேண்டியதான். அண்ட் சண்டே வந்து ஃபால்ஸ் போகிறோம்னு சொல்லியிருந்தேன் நாகலாபுரம். ஸோ அது கன்ஃபார்மாக கிளம்புறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு ப்ரிப்பரேஷன். அவன் வந்து லீவ் போட்டு சர்வீஸ் போட முடியாதுன்றதுனால என்னை எடுத்துகிட்டு போக சொன்னான். அண்ட் அதே மாதிரி எனக்கும் வந்து காலேஜ் ஓவர் ஆயிடுச்சு சாட்டர்டேவோட. கடைசியாக வந்து சாட்டர்டே லாஸ்ட் எக்ஸாமு. அண்ட் மறுநாள் வந்து ஃபேர்வெல் சும்மா பசங்க வரைக்கும் பாண்டிச்சேரி போயிட்டு தனியாக பஸ் அரேஞ்ச் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதை வந்து நான் ஒரு விலாகாக போடலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் கடைசி நாள் ஸோ நம்ம விலாகில் இறங்கிட்டோன்னா இதிலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் விலாக் பண்ணாமல் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். வண்டி ஓட்டுறதுக்கே வித்தியாசமாக இது. திரும்பவும் டிராஃபிக் தான் இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக. அண்ட் Xpulseல ரிவ்யூ வீடியோவும் போடலான் இருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வண்டி வாங்கிட்டு தான் இருக்கும். அவன் வந்து நைட்டு தான் வரும் ஆலையிலேருந்து. அதனால் ஃபஸ்ட்டு சர்வீஸை முடிச்சுட்டு ஈவினிங்காக போய்ட்டு ரிவ்யூ வீடியோ எடுப்போம். ஸோ அடுத்த வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோ போட வேண்டியது தான். நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ எதனா ஒன்று போடுவோம். ஸோ தனியாக போனால் போர் அடிக்கணும்னு கூட வந்து ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுன்னு போயின்னு இருக்கேன். கோல்டு வேறு கைஸ், செம்ம கோல்டு. கிளைமேட்டு மாற எதனா ஒன்று வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா மோட்டோவ்லாகிங் இஸ் எ க்ரைம் அப்படின்ற மாதிரி. மோட்டோவ்லாக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான், தப்பாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து நேபாளில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், வாசன் ப்ரோ வந்து 200 மேலே ஓட்டியிருப்பார். ஸோ அதுதான், அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடாக ஓட்டினது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அது ஒரு பைக்னால் எல்லோரும் ஸ்பீடாக ஓட்ட தான் செய்வாங்க. அதோட எவ்வளோ பவர் இருக்குன்னான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து அதுவும் எதனால் அவ்வளோ சப் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மோட்டோவ்லாகிங்கில் வளர்ந்துருக்காருன்றதை இது பண்ணி தான். ஸோ அது இல்லைன்னா அது வந்து பேசியே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயமா. இப்போலாம் ஃபுல்லாக நியூஸ் சேனல்ஸ் ஃபுல்லாக அதுதான். போன வாரம் ஃபுல்லாக அவர் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போது அவ்வளோ மீட்டப்பு, ஸோ இவ்வளோ சப் ஏற்றிருக்காருன்ற மாதிரி பெருமையாக சொன்னாங்க. ஸோ திடீர்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ வச்சு ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிருக்காரு, ரூல்ஸை மதிக்கலன்னு சொல்லிட்டு அதே நியூஸ் சேனல்ஸே தப்பாக போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சேனல்ஸில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். ஸோ எல்லோரும் பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி மோட்டோவ்லாகிங்கு இந்த மாதிரி பைக்கில் போகிறது பேசுகிறது தப்பு. போகும்போது இவங்கள பார்த்து தான் வந்து எங்கள் பசங்களாம் வந்து வண்டி கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. முதல்ல அப்படி பார்த்தா சிட்டிக்குள்ளே வந்து 60 மேலே தாண்டக்கூடாது. எல்லாருமே வந்து ஆவரேஜாக ஒரு 80 அது மேலே போவாங்க. 60 யாரும் போகிறது இல்லையே. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஃபைன் போடணும், எல்லாருக்கும் தான் வந்து கேஸ் போடணும். அது கூட பரவாயில்ல, சில சேனல்ஸ்லாம் இருக்கானுங்க பாருங்கள், இந்த நெகட்டிவிட்டின்றதை பரப்பியே
இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை பற்றி தப்பாக பேசி சப் ஏற்றுறது யூஸ் போடுறது. அதுக்காக அவனுக்கு வேறு எதனா பண்ணிட்டு போவோம். சரி விடுங்க, அதை பற்றி பேசினா போகுது, ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஒரு மாதம் பேசுவாங்களா, அவ்வளோதான். அந்த கதை என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஸோ ஆளுக்கு பைக்கிங் ஒரு பேஷனு. ஸோ தனியாக மோட்டோ விளாக் பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ மற்றவங்களை நோட்டிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுல என்ன வர போகுதுன்னு தெரில. நம்ம ஊரில் இவ்வளோ சப் ஏற்றி இந்தளவு வந்து வேறு கண்ட்ரி ஆமாம் நேபாளெலாம் போயிட்டு வீடியோ பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் தெரியாது. அதை பற்றி பேசினாலே கடுப்பு தான் ஆகுது. சரி நம்ம கதைக்கு வருவோம். இப்படி சீக்கிரம் 10K வச்சுருவோம் நம்ம. செம்ம ஹீட் ஆகுது கைஸ் வண்டி. ஆனால் என்னோடய ரைட் காலை வந்து தந்தூரி ஆகுது. வண்டியோட கியர் வேறு சரியாக காமிக்க மாட்டேன். கியர் இண்டிகேஷனும் ஒன்று லேட்டாக காமிக்குது. 3rd கியரில் இருக்கும்போது 4th கியர் காமிக்குது. நான் எப்போயே கம்மி பண்ணிட்டேன், ஆனால் 2nd கியர் காமிக்குது. என்ன கோளாறுன்னு தெரில. வண்டியோட ரேடியஸும் தெரியலையா, அதனால் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சரிப்பா, நல்ல வேலை வெயில் இல்லை. வெயில் இருந்தால் அவ்வளோதான். ஒரு பட்ஜெட்டில் ஒரு அட்வென்ச்சர் வண்டி வேணும்னா கன்ஃபார்மாக அது எக்ஸ்பல்ஸ் தான். ஓட்ட செம்மையாக இருக்குது. ஆஃப் ரோடிங்லலாம் விட்டு தூக்கின்னு போயினே இருக்கலாம். ஒரு அவ்வளோவா தெரில வண்டி வந்து ஓவராக ஸ்ட்ரகிளாக வர மாதிரி. சஸ்பென்ஷன் வந்து பயங்கரமாக அமுங்குது. இதே நம்ம வண்டிலாம் பார்த்து ஒரு பள்ளமாக ஏற்றணும். ஏய் மிரர் இல்லை. சரி ஓகே கேஸ், நான் வந்து இதோட ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சர்வீஸ் வந்து பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கட்டிங் ஆயிலெலாம் போட்டாங்க போல். பரவாயில்ல, இப்போ லைட்டாக நல்லா இருக்குது. எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அது மட்டும் காமிடாயில்ண்ணா. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால எதுவும் தெரில. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது லைட்டாக, ஏதோ மாற்றினா மாதிரி. சார் கட்டிங் ஆயில் சில இதாண்டா. போகலாம்டா. மொத்தமாக வந்து 199 ஆச்சு. என்னென்ன ப்ராப்ளம்னா ஃபோர்க் வந்து லூஸாக இருக்குது போல். ஸோ அதனால தான் சஸ்பென்ஷனில் வந்து ப்ராப்ளம் ஆச்சான். ஸோ அதுக்கப்புறமா செயின் லூஸாக இருக்கான், அது வந்து டைட் பண்ணாங்க. ப்ளஸ் வாட்டர் வாஷு, அப்புறம் லூப் பண்ணிட்டாங்க போல். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஏபிஎஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க போல். பிரேக்கிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு கரெக்டாக 1 ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்து செகண்ட் சர்வீஸ் பண்ணாமல் போல். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓவராக ஓட்டான்னு நினைக்கிறேன், பள்ளத்தெல்லாம் விட்டு தூக்கி. ஸோ அதனால தான் அந்த சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு, ஸோ நாங்களும் வந்து சண்டே நாகலாபுரம் போகிறோம்ல. ஜஸ்ட் மிஸ்ஸு. அதனால தான் ஜென்ரல் சர்வீஸ் ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். பிரேக் சரியாக பிடிக்கல, ஓட்ட தான் சரியாகும். அப்புறமா பிரேக் ஷூ வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சான் பிரேக் ஷூவில். ஸோ அது க்ளீன் பண்ணி போட்டாங்க போல். இது எல்லாம் சேர்த்தே 199 தான். பரவாயில்லையே. தண்ணியில் ஓட்டாமல் போனோம், இல்லைனா வாட்டர் வாஷ் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்மளும் வந்து ரெகுலராக வீடியோ போடுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன். இல்லைனா இந்த வீடியோவே நான் எடுத்துருக்க மாட்டேன். அதே மாதிரி இவனும் கரெக்டாக நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்தான்.
போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறான்னு. ஸோ அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. நம்மளும் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் வெட்டியாக தான் இருக்க போகிறோம். அதனால் நோ ப்ராப்ளம். டைம் வந்து 1 ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அண்ட் ஈவினிங் வந்து எக்ஸ்பல்ஸோட ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன். ஸோ பண்ணனா அது வந்து அதுக்கு அடுத்த வீடியோ வரும். அதுக்கப்புறமா நாளைக்கு போயிட்டு ஹெல்மெட் ஸ்டிக்கர் விட்டுருவேன். ஸோ அது வந்து லைனாக வரும் வீடியோ. ஸோ நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.